ஒரு யோகா பண்றீங்க, ஒரு பக்தி சாதனால இருக்கீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு உங்க பொருளாதார ரீதியா நான் மேம்படணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நான் பெரிய லெவல்ல வரணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். இதெல்லாம் இங்க ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத மனதுக்குள்ள ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும், ஆனா ஆன்மீகத்துல பயணம் பண்ணும்போது கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது நடக்கும்? பாபா படத்துல ஒரு பாட்டு வரும், மாயா மாயா சாயா சாயான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு நல்ல வரிகள் வரும். அந்த வரிகள் பாத்தீங்கன்னா, தாமரையில இருக்கிற நீர் போல ஒட்டி ஒட்டாம இருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையில, இந்த லைஃப்ல நீங்க ஒட்டியும் ஒட்டாம இருக்கணும், முழுமையாவும் இருக்கணும், அதே மாதிரி முழுமை இல்லாமையும் இருக்கணும். இதுதான் இந்த லைஃப். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில என்ன சூழ்நிலை மாறினாலுமே உள்ளுக்குள்ள பாதிக்காது. நீங்க இந்த உடம்பு நீங்க இல்ல, இந்த மனசு நீங்க இல்ல அப்படிங்கும்போது எந்த விதத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க முடியும்? பாதிப்பே வராது. ஏதோ ஒண்ணு அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, இந்த உடம்புனா, இந்த மனசுனா, இந்த பேர் இன்னாருன்னா, அப்படி இந்த ஊரு என்னோட ஊருன்னு ஒரு அடையாளப்படுத்த உங்களுக்கு அந்த அடையாளம் பிரச்சனையா மாறுது. எதுவுமே அடையாளம் கிடையாது. இறைத்தன்மைங்கிறது உங்களை அடையாளத்திலிருந்து முழுமையா வெளிக்கொண்டு வர்றதுக்கு. ஆனா நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க இறைத்தன்மையாக முடியும்? ராமநாம தியான வழிபாடு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ இதுல நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்க கிளாஸை.